ராஜசிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. தனுசு ராசி நேயர்களே, தற்பொழுது குரு பகவான் கோச்சார நிலையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவமாகிய கடகராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு ஒரு சிறிய கவலை இப்பொழுது இருக்கக்கூடும். குரு பகவான் ராசிநாதன் அவர் 8ஆம் பாவமாகிய மறைவு ஸ்தானத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறதோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். அந்த கவலைகளே, அந்த எண்ணங்களை விட்டுடுங்க. குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவமாகிய கடகராசியில் உச்ச பலம் பெற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். முதல்ல இதை பார்க்கணும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு 5ஆம் பாவமாகிய கடகராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாகவே 4ஆம் வீட்டிற்கு 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கும் பொழுது நட்பு நிலையில் இருந்தால் பொதுவாக நல்ல விஷயம். இங்கு நட்பு நிலை மட்டும் இல்லை, உச்சம்பெற்ற நிலையில் குரு பகவான் தன்னுடைய ஆட்சி வீடாகிய மீனத்திற்கு 5ஆம் பாவத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப யோகங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உங்கள் ராசியை சார்ந்த மாணவர்கள் கல்வியில் மிகுந்த மதிப்பெண்களை கொண்டு தேர்ச்சி பெறுவார்கள், பெரும்பாலான மாணவர்கள். மேலும் உங்கள் ராசியை சார்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இந்த குரு பயிற்சியின் காலகட்டத்தில் இருக்கும். வாழ்வில் வசதிகள் பெருகும். பொதுவாகவே 8ஆம் பாவத்தை மறைவு ஸ்தானங்கிறோம். மறைபொருளை அறியக்கூடிய சக்தியை குறிப்பிடக்கூடிய இடமாக வருவது 8ஆம் பாவம். உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவமாக கடகத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு ஆன்மீக உணர்வு இப்போது சற்று அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியை சார்ந்த பலர் திருத்தல பயணங்களை மேற்கொள்வீர்கள். தற்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவமாகிய அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சில விஷயங்களை முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி சிலருக்கு இருக்கக்கூடும். அதாவது இந்த காரியம் இப்படி நடக்கும் அப்படின்னு உங்களால் அனுமானம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடும். அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் ராசி சார்ந்த பலருக்கு நிதி நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு நன்மையான காலம் என சொல்லலாம். குறிப்பாக கமிஷனை தொழிலாக கொண்டவர்களுக்கு இது ஒரு மேன்மையான காலம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியை சார்ந்த ஜோதிடர்களுக்கும் இது ஒரு உன்னதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை உச்ச பலப்பெற்ற நிலையில் பார்த்து கொண்டிருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கோ அல்லது வியாபாரிகளுக்கோ ஏதாவது பணத்தேவை ஏற்பட்டால் அவர்கள் இப்பொழுது நிதி உதவி பெறுவதற்கு வங்கிகளை அணுகினால் அவர்களுக்கு நிதி உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும். ராசியை சார்ந்தவர்களில் பலர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு வேறு இடங்களில் வசிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கக்கூடும். தனுசு ராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவமாகிய கடகத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவமாகிய விருச்சிகத்தையும், உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவமாகிய மகரத்தையும், உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவமாகிய மீனத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் தன் பார்வையின் மூலம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை இப்போது பெற்றுத்தரப்போகிறார். குறிப்பாக குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாகிய விருச்சிகத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த பலர் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ அல்லது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ சுப செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லை, குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவமாகிய மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்து தனம் குடும்ப வாக்குஸ்தானங்கிறோம். ஸோ குடும்பத்தில் வருமானம் பெருகுவதால் சேமிப்பு உயரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குறிப்பாக உங்கள் ராசியை சார்ந்த திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். இதனால் வரை யாராவது தக்க வயதில் உள்ளவர்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்வதில் ஏதாவது தடைகளை சந்தித்திருந்தால் அந்த தடைகள் இப்போது முற்றிலுமாக விலகி அவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவமாகிய மீனராசி
பார்த்து கொண்டிருக்கிறார். மேலராசி குருவின் வீடு. குரு பகவானை தன்னுடைய சிறப்பு பார்வையாகிய 9ஆம் பார்வையின் மூலம் உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவத்தை பார்த்து கொண்டிருப்பதால் நன்மையான பலன்களை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானம் எனப்படுகிறது. அம்மா மற்றும் வாகன வசதிகளை குறிக்கக்கூடிய இடமாக வருவது 4ஆம் இடம். அது மட்டும் இல்லை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடமாக வருவது 4ஆம் இடம். எனவே அம்மா வழியில் மிகுந்த நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சில சுப செலவுகள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய காலமாகவும் இந்த குரு பேச்சு இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லை, 4ஆம் இடத்த சுகஸ்தானங்கிறோம். ராசிநாதனின் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு தற்பொழுது கிடைத்து கொண்டிருப்பதால் உடல் நலம் மிக நன்றாக இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இதுவரை நீங்கள் செய்து கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். தனுசு ராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசிநாதன். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவமாகிய மறைவு ஸ்தானத்தில் தற்பொழுது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த குரு பயிற்சியின் காலகட்டத்தில் சில சமயங்களில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது அட் டைம்ஸ் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு சரியான புரிதல் இருக்காது. எனவே உங்களுடைய எண்ணங்களை பிறரிடம் வெளிப்படுத்தும் பொழுது நிதானமாகவும் பொறுமையாகவும் வெளிப்படுத்துங்கள். அதன் மூலம் மிகுந்த நன்மைகளை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்களே, இதுவரை உங்களுக்கான குரு பயிற்சியின் பொதுவான பலன்களை பார்த்தோம். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.